ஹாய் காய்ஸ், டுடே நம்ம ப்ரான் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பட்டை, 2 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த பச்சை வாசம்லாம் நல்லா போகட்டும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் 2 எடுத்துருக்கனால அதே சேம் ரேஷியோவுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ரேஷியோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. அந்த மசாலா நல்லா அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி இந்த மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரான் நல்லா கழுவி வச்சுருந்தேன். அந்த ப்ரான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஏன் சேர்க்க வேணாம்னு சொன்னேன்னா, ப்ரான் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதுலேருந்தே தண்ணி நல்லா வெளியில் வரும். அந்த ப்ரான்லேருந்து ப்ரான் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா சுண்டி அதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியில் வரும். அதனால தான் தண்ணி ஆட் பண்ண வேணாம்னு சொன்னேன். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதிலருந்தே தண்ணி, இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் சரியாக இருக்கான்றதை டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த கடாயில் கொஞ்சமாக ரைஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.